ரொம்ப ஆச்சரியமான 2 தமிழ் பாடல்கள், அதையும் சேர்த்து விண்ணப்பிக்கிறேன். சோகந்தவிற்கும் சுருதி பொருளொன்னு சொல்லுகின்றோம் நாகன் தனக்கு மிராக்கதற்கு நமக்கும் சரணாம் ஆகண்டலன் மகனாகிய ஆவலிப்பேரியதோர் காகம் பிழைத்திட கண்ணழிவே செய்த காவுத்தனே உருக்காலே சரணாக வடைகின்றார்க்கும். முதல் பாட்டு மட்டும் சொல்றேன். சோகந்தவிற்கும் சுருதி பொருளன்னு சொல்லுகின்றோம். நம்முடைய சோகத்தை பயத்தை போக்கவல்ல வேதத்தின் பொருள் ஒன்று சொல்றேன். சோகந்தவிற்கும் சுருதி பொருளொன்று சொல்லுகின்றோம். தமிழ் தானே, சுலபமா புரியுமே. சுருதிங்கிறது ஸ்ருதி வேதம். வேதம் சொல்ற ஒரு அர்த்தத்தை சொல்றேன், அதனுடைய சோகத்தை போர்க்கும். நாகந்தனக்கும் பாம்புக்கும் இராக்கதற்கும் ராட்சசர்க்கும் நமக்கும் நம்ம போன்ற மனுஷர்களுக்கும் சரணாம். பகவானுடைய திருவடிகள் தான் சரண். அப்ப பசுகு மனுஷா பக்ஷிவா, நாகப்பாம்பா இருக்கட்டும், ராட்சசனா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், ஆருக்கும் பெருமான் திருவடி சரண். அவர் ஒண்ணு இதுல வேறுபாடு பார்க்கறது இல்லைங்கிறதுக்காக சொல்றாரு. இப்போ ஏன்னா திரௌபதி ஒரு பெண் சரணாகதியை நுட்டித்தாள், விபீஷணன் ராட்சசன் சரணாகதியை நுட்டித்தான், காக்காசுரன் காக்கே பறவை அவனும் சரணாகதியை நுட்டித்தான். அதே போல எத்தனையோ பேர் பண்ணியிருக்காளே. அப்ப இன்னாரிணையாருங்கிற வேறுபாடு இல்லாமல் நாகந்தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம் ஆகண்டலன் மகனாகிய ஆவலிப்பேரியதோர் காகம் பிழைத்திட. இந்திரனுடைய பிள்ளை ஜெயந்தன் ஆவலிப்பேரிய. ஆவலிப்பேரியன்னா ரொம்ப திமிர். ஜெயந்தனுக்கு என்ன திமிர் இருந்தா காக்க வடிவத்தை எடுத்துட்டு சித்திரக்கூடத்துல பிராட்டி எழுந்துருச்சு அவருடைய திருமார்புரை வந்து அழகால கொத்துவான். நாச்சியாருடைய திருமார்புரை கொத்துவாளா, கொத்தி ரத்தமும் துளித்தது. இவ்வளவு திமிர் பிடிச்சிருக்கிற காகம். காகம் பிழைத்திட கண்ணழிவே செய்த காகுத்தனே. காகுத்தன்னா ராமன். அந்த காகத்துக்கும் அபயப்பிரதானம் பண்ணினார். பிராட்டி திருமார்பில் விரணம் ஏற்படுத்தின காகத்தையும் ராமன் ரட்சித்தான். அதை கேட்டு கேட்டு நமக்கு ஒரு இன்பம் ஏற்படுது, நமக்கு பயம் போறது. என்ன பயந்துந்தோ, காக்காசுரன் பண்ணதை விட 10 மடங்கு நான் பண்ணி வச்சுட்டு இருக்கேனே, அதனாலதான் பயம். கிடைக்குமோ கிடைக்காதோ, கிடைக்குமோ கிடைக்காதோன்னுட்டு காக்காசுரன் சரித்திரம் வந்தது. முதல் நிம்மதி பெருமூச்சு நம்ம தான் விட்டோம். சுவாமி, காக்கேசுரன் சரித்திரம் கேட்டா எங்களுக்கெல்லாம் கவலையா இருந்தது. என்ன கவலை? எங்களுக்கு இப்பதான் கவலையே போச்சு. காக்காசுரன் சரித்திரம் படிக்கிற வரைக்கும் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தோம், நமக்கு என்ன நடக்குமோன்னு. அந்த காக்கையோசரையும் ராமன் ரட்சித்தான்னு கேள்விப்பட்டோமோ இல்லையோ, கவலைப்படுத்து. இனிமே எத்தனை தப்பு பண்ணாலும் கிடைக்குங்கிற நம்பிக்கை வந்துடுத்து. இப்படின்னு நான் சொன்னது இப்ப தப்பா புரிஞ்சுடாதீங்க. ஏன்னா அதை பண்ணானேங்கிறதுக்காக நம்ம பாட்டுக்கு தப்பே பண்ணிட்டு இருக்கலாம் போல் இருக்கு. அப்பப்ப காக்கையசுரனுக்கு அபயப்பிரதானம் பண்ண கதையை படிச்சுட்டா போரும், நிம்மதி வந்துடும். அதோட வாழ்க்கையை ஓட்டுள்ளாங்கிறதுக்காக நான் சொல்லலே. நேற்று வரை எத்தனை குற்றங்கள் இழைத்திருந்தாலும் இன்று திருந்தி விட்டோமானால், பிற்பாடு குற்றம் புரிய மாட்டோங்கிற உறுதி கொண்டோமானால் பெருமான் ரட்சித்து விடுகிறான். அதுதான் நமக்கு சோகந்தவிற்கும் சுருதி பொருளன்னு சொல்லுகின்றோம். அடுத்து சொல்றார், உருக்காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கடிமை ஆகின்றேன் எண்ணினார்க்கும் அறுக்காதே அனைவர்க்கும் அனைவராலும் அஞ்சேல் என்று அருள் கொடுப்பன். இது தான் போதும் இருக்காலும் எழில் முனிவர் நினைவினாலும் இவை அறிவார் செயலுடன் என் இசைவினாலும் நெருக்காத நீழ்விரதம் எனக்கொன் என்னும் நெறியுரைத்தார் நிலையுணர்ந்து நிலை பெற்றோமே. ரொம்ப ஆச்சரியமான பெரிய பாடல். ஒரு காலே சரணாக அறைகின்றார்க்கும். சக்கரதேவ பிரபன்னாய ஸ்லோகத்தை அப்படியே தமிழ் படுத்தியிருக்கார். இப்ப இந்த ஸ்லோகத்தை சொன்னேனே, ஒரு தடவையே சரணாகதி அனுஷ்டித்தார். நான் உன்னடிமைன்னு ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களுக்கு எல்லாரிடத்திலிருந்தும் அபயத்தை கொடுக்கிறேன்னு ராமன் சொன்னாரே, அதான அவருடைய சரம ஸ்லோகம். அதனுடைய தமிழாக்கது ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும், ஒரு தடவை சரணம்னு அடைந்தவர்களுக்கும் உனக்கடிமை ஆகின்றேன் என்கின்றார்க்கும். நான் உனக்கு அடிமை. சக்கரதேவ பிரபன்னாயங்கிறது முதல் வரி, தவாஸ்மீதி ச யாச்சதேங்கிறது 2வது வரி. இப்போ உனக்கடிமை ஆகின்றேன் என்கின்றார்க்கும் அறுக்காதே அனைவருக்கும் அனைவராலும்
நிஷாதன வேடம், மா நிஷாத, மா அகம சாஸ்வதி சமாஹா, மா உனக்கு எந்த மங்களமும் ஏற்படாமல் போகட்டும்னு சாபம். ஆனா அப்படியே பிரம்மா அந்த வார்த்தையை மாத்தி கொடுக்கிறார். மாங்கிற பெரிய பிராட்டியார் திருமார்பில் எழுந்துருளப் பெற்ற ஸ்ரீனிவாச பெருமானுக்கு மங்களம் என்ன ஸ்லோகத்தின் பொருளை மாத்தினார். இப்ப ஸ்லோகம் ரொம்ப நன்னா படுத்து வால்மீகிக்கு திருப்தி. அப்பதான் பிரம்மா அனுகிரகிக்கிறார். நான் இப்போ உமக்கு அருள் புரியறேன், மேற்கொண்டு ராமாயணத்தை பாடும். காவியமா 24,000 ஸ்லோகங்கள் கொண்ட ராமாயணம் பிறந்தது. இப்படி அவருடைய பிரசாதத்தாலே பிரவருத்தமான திவ்ய சாரஸ்வதத்தை உடையவனுமாய் இப்படி உடைய வால்மீகி பகவான் திவ்யமான வாக்கு படைத்தவர். மேலே ரகஸ்யஞ்ச பிரகாசஞ்ச யத்விருத்தம் தஸ்ய தீமதः ராமஸ்ய சஹசௌமித்ரே ராட்சசானாஞ்ச சர்வசः. பாலகாண்டத்தில் 2வது சர்க்கத்தில் 33, 34, 35 ஸ்லோகங்கள். ரகஸ்யஞ்ச பிரகாசஞ்ச ராமாயண சரித்திரத்தில் எதெல்லாம் ரகசியமானதோ, எதெல்லாம் வெளிப்படையானதோ, எத் விருத்தம் அப்படி நடந்திருக்கிற அனைத்தும் தஸ்ய தீமதः அந்த ராமனுடைய அனைத்தும் வால்மீகிக்கு தெரியட்டும். ராமஸ்ய சஹசௌமித்ரே ராட்சசானாஞ்ச சர்வசः. ராமன், சௌமித்ரி, லக்ஷ்மணன், ராமனும் லக்ஷ்மணனும் சேர்ந்து செய்தது, ராட்சசர்களிடத்துல நடந்து கொண்டது அனைத்தும் இவனுக்கு தெரியட்டும். வால்மீகிக்கு மொத்தமே மனக்கண்ணில் தோற்றட்டும். வைதேஹ்யாச்சாபி அத்விருத்தம் விதேகராஜனுடைய குமாரத்தி சீதை, அந்த சீதையனுடைய சரித்திரமும் பிரகாசம் எதிவா ரஹா அது எது ரகசியமான சரித்திரமோ எல்லாம் வால்மீகிக்கு தெரியட்டும். யச்சாப்யவிதிதம் சர்வம் விதிதந்தே பவிஷ்யதி இப்படி நீர் அறியாத அனைத்தும் உமக்கு அறிந்ததாக ஆகட்டும் என்று கூறினார். இந்த ஸ்லோகத்திலிருந்தும் நூன்னு நதே வாகனுதா காவ்யே காச்சிதத்திர பவிஷ்யதி நீர் பாடக்கூடிய ஸ்லோகங்களில் ஒன்று கூட பொய்யாக போகாது, அனைத்தும் உண்மையாகத்தான் இருக்கும், எல்லாராலும் அது விரும்பப்படும் என்று பிரம்மாவாலே தத்தவரனுமாய் என்று பெருமனாலே அனுகிரகிக்கப்பட்டவனாய் ஹசிதம் பாஷிதஞ்சைவ கதிர்யா யச்ச சேஷ்டிதம் தத் சர்வம் தர்மவீர்யேன யதாவத் சம்பிரபஷ்யதி. மேல இது ஒரு அழகான ஸ்லோகம். அதாவது பாலகாண்டத்தில் 3வது சர்க்கம் 4வது ஸ்லோகம். ஹசிதம் பாஷிதஞ்சைவ எதெல்லாம் ராமன் சிரித்தாரோ பேசினாரோ, தசரதனோ சீதையோ ராமனோ என்ன சிரித்தார்களோ பேசினார்களோ, கதிர்யா யச்ச சேஷ்டிதம் அவர்களுடைய விளையாட்டுக்கள் சேஷ்டிதம், அவர்களுடைய கதி பேச்சு நடை உடை அனைத்தும் தத் சர்வம் தர்மவீர்யேன அனைத்தும் உன்னுடைய ஞானத்துக்கு விஷயமாகட்டும். வால்மீகியே உன் ஞானத்தால் ராமன் செய்த ஒன்னொன்னும் நமக்கு தெரியட்டும். யதாவது சம்பிரபஷ்யதி உண்மையாக தோற்றட்டும். உண்மையாகனு சொன்னால் என்னமோ ஒன்று நடக்க ஏதோ ஒன்று தெரிஞ்சிடும் கூடாது. ஒரு இடம் சொல்றேனே, ராமன் சீதையை கொண்டு போய் கர்ப்பிணி பெண்ணாக இருக்கும்போது காட்டில் விட்டான், குற்றம். நம்ம பார்க்குறோம், உடனே பட்டிமன்றம் வச்சுடுறோமோ இல்லையோ. ஆனா இது சரிங்கிறது வால்மீகி மட்டும் தெரியாது. ராமன் மறைந்திருந்து வாலியை கொன்றான், குற்றம்னு நாம நினைச்சுக்கிறோமோ இல்லையோ. அதுல இருக்கிற ஆள் பொருள் வால்மீகிக்கு மட்டும் தெரியாது. அதனாலதான் யதாவது சம்பிரபஷ்யதி ஒரு சரித்திரத்தினுடைய உள்ளுரை உண்மையான பொருள் உமக்கு விளங்கட்டும் என்கிறபடியே தர்மவீரிய பிரசூதமான திவ்ய சக்ஷுசாலே இவ்வவதார விற்த்தாந்தத்தை தர்ம வீரிய பிரசூதம் தவத்தின் வலிமை, வால்மீகியனுடைய தவத்தின் வலிமையாலே பிரசூதமான திவ்ய சக்ஷுசாலே உயர்ந்த அமானுஷ்யமான கண்ணாலே, திவ்ய சக்ஷுஸ்னா ஞானக்கண், ஞானக்கண்ணாலே இவ்வவதார விற்த்தாந்தத்தை பாணவ் ஆமலகம் யதா உள்ளங்கை நெல்லிக்கனி. ஏற்கனவே கையில நெல்லிக்கனி வச்சிருந்தோம்னா அதுக்கு ஒன்றும் வெளியிலேருந்து ஒன்று வந்து பார்த்து சொல்ல வேண்டாமே, என் கையில் இருக்கிற நெல்லிக்கனி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் இல்லையா. ஆக உள்ளங்கை நெல்லிக்கனி போலே வால்மீகிக்கு ராமச்சரித்திரம் அனைத்தும் புரிந்தது என்கிறபடியே நிரவசேஷமாக சாட்சாத்தரித்து தசேந்திரியானனம் கோரம் யோ மனோ ரஜனீச்சரம் விவேகசர ஜாலேன சமம் நயதி யோகினாம். ஈஸ்வர சம்ஹீதையிலிருந்து இது பிரமாணம். தசேந்திரியானனம் கோரம், தசேந்திரியன்னா 10 தலைகள் படைத்த ராவணன், ரொம்ப கோரம், கோரமானவன். மனோரஜனீச்சரம் அவன் தான் நம்ம கெட்ட மனசு. அதை விவேக சரஜாலேன சமம் நயதி யோகினா. விவேகம்ங்கிறது பகுத்தறிவு. பகுத்தறிவாகிற அம்பை எய்து எய்து ராமச்சந்திரன் அடியார்களுடைய அஜ்ஞானத்தை போக்கி கொடுக்கிறார் என்று ராவணனை முடித்ததே தான் இங்கே அர்த்தம் சொல்றார். 10 இந்திரியங்களாகிற 10 முகங்களுடைய பயங்கரமான மனம் என்னும் அரக்கனை விவேகமாகிய அம்பு கற்றைகளால் அடக்க வேண்டும். விவேகம்னா பகுத்தறிவு. அதையே அம்பாக விட்டு 10 புலன்கள் கொண்ட மனசாகிற ராவணன், 10 தலைகள் கொண்ட ராவணன், 10 புலன்களுக்கு மனசு. அதை எப்படி நாம் அடக்கணுங்கிறத ஈஸ்வர சம்ஹிதை சொல்லுகிறது. என் விவேக சரஜாலேன சமம் நயதி யோகினான் என்கிறபடியே முமுட்சுவுக்கு பரம உபகாரமான இவ்வவதார ரகசியத்தை வெளியிட்டு
மோட்சத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கிறவர் முமுக்ஷு. அந்த முமுட்சுவுக்கு பரம உபகாரமான மிகவும் உதவி புரியக்கூடிய இவ்வவதார ரகசியத்தை வெளியிட்டு, அப்ப ராமன் எதற்காக பிறந்தார்? அவருடைய அவதாரத்தின் ரகசியமாது 10 தலை புரிந்த ராவணனை அழிப்பதற்கு பிறந்தார். இல்ல 10 இந்திரியங்களோடு கூடின தீய மனசு இருக்கே, அதை அடக்குவதற்காக பிறந்தார். விவேகம்ங்கிற சரத்தாலே அடக்க பிறந்தார். இதிகாச புராணாபியாம் வேதம் சமபபிரம்மயேது பிபேத்யல்பஸ்ருதாத் வேதா மாமயம் பிரதரிஷ்யதி. நம்ம ஆச்சரியமான ஸ்லோகம் இது. இதிகாச புராணாபியாம், பாரதத்தில் இருக்கிற ஸ்லோகம். வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னால் இதிகாச புராணங்களின் உதவி கொண்டுதான் தெரிந்து கொள்ள முடியும். இதிகாச புராணாபியாம் வேதம் சமபபிரம்மயேது, வேதத்தின் விளக்கத்தை இதிகாச புராணங்களை கொண்டு செய்ய வேண்டும். பிபேதி அல்பஸ்ருதாத் வேதா, அப்படி இல்லாமல் வெறுமனே நேர வேதத்தை படிச்சுட்டு அதனுடைய பொருள் கூற வந்தால் வேத மாதாவே பயப்படுவலாம். ஓய்வு ஞானம் வஞ்சிச்சுட்டு போறான், தப்பு தப்பா அர்த்தம் சொல்லிட போறான். பிபேத் கல்பஸ்ருதா வேதா மாமயம் பிரதரிஷ்யதி என்கிற சாஸ்திரார்த்தத்தை அனுசந்தித்து கொண்டு என்ன சாஸ்திரம் சொல்லியிருக்கிறபடியால் வேதத்தின் பொருள் தெரிந்து கொள்ளுவதற்கு இதிகாச புராணங்களின் உதவி வேண்டும். வேத உபபிரம்மண சாபேட்சரான அல்பஸ்ருதர் பக்கல் இரக்கத்தாலும் வேதத்தினுடைய உபபிரம்மணங்களை தெரிஞ்சுட்டு தான் வேதார்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ரொம்ப சின்ன புத்தி படைத்தவர்கள், அது முழுக்க அவர்களுக்கு அறிவு கிடையாது. இரக்கத்தாலும் அவர்களை பற்றி வேதங்களுக்கு உண்டான பிரதாரண பயத்தை சமிப்பிக்கைக்காகவும், இங்கான வேதம் வஞ்சிச்சிடும், இவர்கள்லாம் வஞ்சிச்சிட போறாரேன்னு வேதம் பயப்பட்ட சொல்லி அதை போக்குவதற்காகவும் புண்ணியம் வேதைச்ச சம்மிதம், புண்ணியமானது ராமாயணம் வேதத்தோடே கூடியது என்கிறபடியே 4 வேதங்களும் ஒரு தட்டிலும் தான் ஒரு தட்டிலுமான நிற்கிற ஸ்ரீமத் ராமாயணமாகிற பிரபந்தத்தை அருளி செய்து கொண்டு 4 வேதங்களும் ஒரு தட்டு, ராமாயணம் ஒரு தட்டு, இப்படிப்பட்ட பிரபந்தத்தை அருளி செய்து சிந்தையாமாச கோன்வேதத்து பிரயுஞ்சீயாதி பிரபு, அதாவது வால்மீகி ராமாயணத்தை இயற்றி இதை சுற்று உலகுக்கு வெளிப்படுத்துபவர் ஆர்? இந்த வால்மீகி ராமாயணத்தை பாடிட்டோம், இதை யார் சொல்ல போகிறார்கள் என்றபடியே ஆரை கொண்டு இப்பிரபந்தத்தை பிரவர்த்திப்பிக்க கடவோன் என்று சிந்தித்த சமயத்திலே குசலவர்கள் வந்து பாத உபசங்கிரகணம் பண்ண. அப்ப ராமனின் செல்வ கொழுந்துகளான குசலவர்கள் வந்து பண்ண, சது மேதாவினோ திருஷ்டுவா வேதேஷு பரிநிஷ்டிதோ வேதோபபிரம்மணார்த்தாய தாவகிராகயத பிரபு, இவர்கள் வேதத்தில் சிறந்த புத்தி படைத்தவர்கள்னு தெரிஞ்சுட்டார். லவகுஷால் சரித்திரம் நம்ம ஒன்றும் பெருசா நமக்கவா பண்ணதா தெரியலையேன்னு தோணும். அவர்கள் பண்ண பெரிய கைங்கரியம் ராமாயணத்தை பிரச்சாரம் பண்ணது. அதனாலதான் குலசேகராழ்வார் பாடுறார், உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் உலகமே உஜ்ஜீவனம் அடையும்படிக்கு சீதை திருவயிறு வாய்த்தாள், லவகுஷர்களை ஈன்றெடுத்தாள். அவர்கள் ஓரோரிடமா சொல்லிட்டு போய் ராமனிடத்திலையும் விண்ணப்பம் பண்ணி அதை ராமனே கேட்டு ஆனந்தப்பட்டு இன்றளவுக்கு நாமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இனி அடுத்த அதிகாரத்துக்கு போவோம். பரதத்துவம் யார் என்று நிரூபணம் பண்ணும் அதிகாரம். ராமாயணத்திலே முக்கியமான 2 செயல்களை வால்மீகி செய்துள்ளார். பரதேவதை யார், முழுமுதற் கடவுள் யார் என்பதையே ஸ்தாபிச்சுட்டார். அடுத்து அந்த கடவுளை அடைவதற்கு வழி ஏது என்பதையும் கூறுகிறார். எது உயர்த்தியான பண்டம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம சாப்பிடறதுக்கு போறோம், அரிசி வேணும்னு கடையில வாங்குறதுக்காக போனோம். அரிசி உடனே விற்கிறவர் சொன்னார், நெல்லூர் அரிசி இருக்கு, குதிரவால் அரிசி இருக்கு, இந்த அரிசி இருக்கு, இந்த அரிசி இருக்கு. நாம கேட்டோம் இருக்கிறதுலயே வசத்தி எது? அதுவா நெல்லூர் அப்படின்னு அவர் பதில் சொன்னார். ஓஹோ, இதுதான் வசத்தியானது போல் இருக்கு. அடுத்து அப்படின்னா எவ்வளவு தரணும் அப்படின்னா நீங்களே புரிஞ்சுட்டு இருக்க வேண்டாமா? பார்த்து நீங்களே கொடுங்க அப்படின்னு 40, 45, 50 ஏதாவது ஒன்று சொல்லி வாங்கிட்டு போறார். அப்போ ஒரு வஸ்து எது ரொம்ப உயர்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும், அதை அடைவதற்குண்டான வழி எதுன்னு தெரியணும். இதைத்தான் தத்துவம் உபாயம்னு சொல்லுவார்கள். மொத்தம் 3: தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம். தத்துவம்னா உண்மை பொருள், புருஷார்த்தம்னால் அந்த உண்மை பொருளை அடைந்து அனுபவிப்பது, ஹிதம்னால் அதை அடைவதற்குண்டான வழி. மொத்தம் 3: தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம். தத்துவம் உண்மை பொருள், இப்ப அச்சித்துங்கிறது உண்மை பொருள், சித்தான ஜீவாத்மா உண்மை பொருள், ஈஸ்வரன் உண்மை பொருள். இந்த 3 பேருக்குள்ள 6 மிக உயர்ந்தவர். அச்சிதா அச்சிதா ஈஸ்வரனா, இந்த 3 பேர்ல சிறந்த தத்துவம் யாரு? அதுதான் பரதத்துவம். இதை விட மேம்பட்டது இல்லை. எத்தனையோ தத்துவங்கள், அதுல இதுதான் மிகச்சிறந்த தத்துவம். தனக்கு சமமானதோ மேம்பட்டதோ இல்லாத தத்துவம் பரதத்துவம். அதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஆசை என்ன வரும்? இதுதான் ரொம்ப உயர்ந்ததுன்னு தெரிஞ்ச உடனே அதை அடைந்து அனுபவிக்கணுங்கிற ஆசை வந்துருமே, அதுதான் புருஷார்த்தம். அடைதல் அனுபவித்தல் தான் பிராபியம் புருஷார்த்தம். அனுபவிக்க ஆசை இருந்தா போருமா?
வழிமுறை கையில் இருக்கணுமே, அதுதான் ஹிதம். எனக்கு கூட தான் வாசல்ல போயிட்டு இருக்கிறச்சே ஒரு தங்க வளையல் ரொம்ப நன்னா வச்சிருந்தான். கடையில ஒரே கண்ணாடியா போட்டு வச்சிருக்கா பாருங்க. பார்த்த உடனே இது எது நன்னா இருந்ததுன்னு பார்த்தேன், ரொம்ப பிடிச்சது. இதுதான் சிறந்த பொருள்னு ஒருத்தர் சொன்னார். ஆனா கூடவே சின்ன அட்டை ஒட்டி இருந்தது, 3 லட்சம் ரூபாய் நோட்டு. பார்த்த உடனே வசத்தின்னு புரிஞ்சு போச்சு. போட்டுண்டா நம்ம கைக்கு இது அழகா இருக்க மாதிரி வேற யாருக்கு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப தத்துவம் எதுன்னு புரிஞ்சுனுட்டேன், புருஷார்த்தம் எதுன்னு புரிஞ்சுனுட்டேன். கையில 3 லட்சம் வேணுமே, அப்ப ஹிதம். ஹிதம் பணம் இல்லைன்னா நடக்காது. அதே போலத்தான் தத்துவம் எது? பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரன். புருஷார்த்தம் எது? அவன் திருவடிகளை அடைந்து கைங்கரியம் பண்ணுதல். அதற்கு வழி ஏது? அவன் திருவடிகளில் சரணாகதி அனுஷ்டித்தல். இந்த 3ஐத்தான் வால்மீகி ராமாயணத்துல சொல்ல வந்தார். அதிலே அடைந்து அனுபவிக்கிறதுங்கிறத குறைச்சலா வச்சுட்டார். தத்துவமேது நிர்ணயம் பண்ணினார், ஹிதமேது அதை நிர்ணயம் பண்ணியிருக்கார். தத்துவத்தையும் நன்கு விளக்கி அதை அடைவதற்குண்டான உபாயத்தையும் விளக்கினது ராமாயணத்தினோட முக்கியமான பணி. அந்த விஷயத்தை சொல்றதுதான் 2வது அதிகாரம். முதல் அதிகாரத்தாலே ராமாயணம் பிரபந்தத்தினுடைய பிறப்பு எப்படி, வளர்ப்பு எப்படின்னு பார்த்தோம். இப்ப அடுத்த அதிகாரத்தால் பரதத்துவ நிர்ணயம். இப்படி இப்பிரபந்தத்தில் பண்ணுகிற பகுவிதங்களான வேத உபபிரம்மணங்களில் பிரதானமான உபபிரம்மணம். இப்படி இந்த பிரபந்தமான ராமாயணத்தாலே வேதத்தின் விளக்கங்கள் பல. அதுல முக்கியமானது ஸ்வேதாஸ்வதராதிகளில் சொல்லுகிற சர்வசரண்ய பரதத்துவ விஷயமாயும் சர்வ அதிகாரமான சரணாகதி ரூப பரமஹித விஷயமாயும் 2 வகையாய் இருக்கும். இதிலே ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து. ஏன்னா உபனிஷத்தை விளக்கத்தானே இப்ப ராமாயணமே பிறந்திருக்கு. வேதாந்த விளக்கமாகத்தான் இது நடந்துட்டு இருக்குன்னே பார்க்கிறோம். வேதாந்த சொன்ன 2 கருத்து. சர்வசரண்ய பரதத்துவ விஷயமாயும், யாரு பரதேவத்தை, பரமமான தத்துவம் யார்? நாராயண பரோஜ்யோதிர் ஆத்மா நாராயண பரஹ, நாராயண பரம்பிரம்ம தத்துவம் நாராயண பரஹ என்று சாஸ்திரமே சொல்ல சொல்லியோ. அப்ப பரமமான தத்துவம் நாராயணன் என்று பரதத்துவத்தை ஸ்தாபித்தார். அந்த பரதத்துவத்துக்கு இவருக்கு என்ன பெருமை? இவர் தான் ரொம்ப உயர்ந்தவர்னு ஸ்தாபிச்ச பெருமை இல்லை, அனைவராலும் பற்றத்தகுந்த ஒரே புகழ் தஞ்சம். சர்வ சரண்யன், சரண்யன்னா எல்லாராலும் பற்றத்தகுந்தவர். சர்வன்னு சொன்னா அனைவராலும், ஆபால கோபாலம், பறவேன்னு வித்தியாசம் இல்லை, அரக்கின்னு வித்தியாசம் இல்லை, குரங்குன்னு வேறுபாடில்லை, அபச்சாரப்பட்ட ராட்சசங்கிற வேறுபாடில்லை, ஒரு வேறுபாடு இல்லாமல் அனைவராலும் பற்றத்தகுந்தவர். இதுதான் சர்வசரண்யத்துவம். அப்ப பகவான் பரதத்துவமா இருக்கார். பரதத்துவம்னு சொல்லச்சேவே மலச்சு நிப்பமொல்லியோ, சர்வசரண்யன், அனைவராலும் பற்றத்தகுந்தவனாக இருக்கிறார். இந்த ஒரு விஷயத்தை ஸ்தாபிச்சுட்டார். அப்ப சர்வசரண்யத்துவ பரத்வங்கள் பகவானிடத்துக்கே உண்டு. சர்வசரண்ய பரதத்துவ விஷயமாயும் 1. 2 சர்வ அதிகாரமான சரணாகதி ரூப பரமஹித விஷயமாயும். அடுத்தது பரமமான ஹிதம். ஹிதம்ங்கிறது தான் உபாயம். உபாயம் எத்தனையோ, கர்மயோகம் ஒரு உபாயம், ஞான யோகம் உபாயம், பக்தி யோகம் உபாயம். இதுலேயே சிறந்தது எது? பறவைகள்லாம் இருக்கு, அதை விட உயர்ந்தவை மிருகங்கள், அதை விட உயர்ந்தவர்கள் மனிதர்கள், அதை விட உயர்ந்தவர்கள் தேவர்கள், அவர்கள உயர்ந்தவர் பிரம்மா, அதை விட உயர்ந்தவர் நித்தியசூரிகள், அதை விட உயர்ந்தவர் பகவான். அப்ப தத்துவங்களுக்குள்ள யார் பரதத்துவம்னு ஸ்தாபிச்சுட்டார். அந்த பரதத்துவத்தை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதோ கர்மயோகம், அதை விட ஞான யோகம், அதை விட பக்தி யோகம், அதை விட சரணாகதி. இதுதான் பரமமான ஹிதம். அப்ப பரதத்துவத்தையும் ஸ்தாபிச்சின்றார். பரமமான ஹிதத்தை, அதை அடைவதற்குண்டான எளிய சிறந்த வழி சரணாகதியே. அந்த சரணாகதி 6 பண்ணலாம், அனைவரும். அதனாலதான் சர்வ அதிகாரம்ங்கிறார். கர்மஞான பக்தி யோகங்கள் அதிகிருதாதிகாரங்கள். ஒரு சிலர் செய்யலாம், பல பேரால செய்ய முடியாது. புலன்கள் எல்லாம் முழுக்க அடக்கணும், பிராயச்சித்தங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும், தபஸ் பண்றதுக்கு புரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரி பிறந்திருக்கணும், வளர்ந்திருக்கணும். ஒண்ணு நம்ம கிட்ட இல்லையே. அதனால கர்மஞான யோகங்கள் இயலாது. அதை விட உயர்ந்தது சரணாகதி, அனைவரும் செய்யலாம். பண்ணிருக்காளோ இல்லையோ? ஏன்னா ராட்சசனான விபீஷணன் சரணாகதி பண்ணான், பெண்ணான திரௌபதி சரணாகதி நுட்டித்தாள், உத்தரை கண்ணனிடத்துல சரணாகதி பண்ணியிருக்கிறாள். இப்படி பலரும் பண்ணிருக்கிறத பார்த்தா இது சர்வாதிகாரம், அனைவருக்கும் தகுதி படைத்ததான சரணாகதி. இதுவே சிறந்த உபாயம் என்பதையும் ஸ்தாபித்தார். பரமஹித விஷயமாயும் 2 வகையாய் இருக்கும். அதில் சர்வசரண்யமான பரதத்துவத்தை நிஷ்கர்ஷிக்கும் இடத்தில் ராமனே எல்லாராலும் பற்ற தகுந்தவர் அப்படிங்கிறது நிரூபிக்கும் போது சர்வேஸ்வரனை பற்ற சமர் என்றும் ஏகர் என்றும் அதிகர் என்றும் சங்கிதமாயிருப்பார் இருவருண்டு. ஸ்ரீமன் நாராயணனோடே எப்போதும் இவர்களும் சமமானவா,
இல்ல அவனை விட உயர்ந்தவா, இல்லை எல்லாருமே ஒண்ணுதான் இப்படின்னு சொல்ற 3 கட்சி இருக்கான். சமர், ஏகர், அதிகர். சமர்னு சொன்னா சமமானவர்கள், ஏகர்னு சொன்னா ஒன்னே, எல்லா தெய்வமும் ஒன்னே, அதிகர்னு சொன்னா இந்த 2 தெய்வங்களும் பருவானை விட உயர்ந்தவா. இப்படிங்கிறதுக்கு 2 பேர் தான் அவர்கள்.